பெங்களூருவில் ஆர்சிபி வீரர்களுக்கான வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சியின் வழி எண்ணிக்கை தற்போது 11ஆக அதிகரித்து உள்ளது. ஆர்சிபி வீரர்களை வரவேற்கக்கூடிய கட்டுக்கடங்காத கூட்டத்தில் சிக்கி பெண் உட்பட 11 பேர் உயிரிழந்துள்ளனர். கட்டுக்கடங்காத கூட்டத்தால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அந்த நெரிசலில் சிக்கி 50க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது காயமடைந்துள்ளனர். பெங்களூரு வந்த ஆர்சிபி வீரர்கள் பாராட்டு அரங்கிற்கு செல்லும் வழிநெடுகிலும் திரண்ட ரசிகர்கள் கூட்டத்தால் இந்த நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்துள்ளார் கர்நாடக துணை முதல்வர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்வர் இணைப்பில் உள்ளார். வணக்கம் அன்வர், தற்பொழுது பெங்களூருவில் பலி எண்ணிக்கை 11ஆக அதிகரித்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. பெங்களூருவில் IPL வெற்றி கொண்டாட்டத்தில் ஆர்சிபி அணியின் வெற்றி கொண்டாட்டத்தில் 11 பேர் உயிரிழந்த நிலையில் இதற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். பெங்களூருவில் 11 பேர் உயிரிழந்த செய்தியை தனது இதயத்தை நொறுக்கியதாகவும் மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் படுகாயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இன்று சின்னசாமி மைதானத்தில் ஆர்சிபி அணியின் வெற்றி கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்காக 18 ஆண்டுகளுக்கு பின் ஆர்சிபி அணி IPL-இல் வெற்றி கோப்பையை தட்டி சென்ற நிலையில் இதனை தீபாவளி போல் பெங்களூரு மக்களும் கர்நாடக மக்களும் கொண்டாடினர். இதற்காக சின்னசாமி மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட விழாவிற்காக பெங்களூருவில் உள்ள ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் சின்னசாமி மைதானம் முன்பு திரண்டிருந்தனர். அப்போது மைதானத்தின் 6வது கேட் அருகே திரண்டிருந்த மக்கள் மைதானத்துக்குள் நுழைய முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது அவர்கள் நோக்கி போலீசார் தடியடி நடத்தியதில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இதில் பலர் கீழே விழுந்தும் மூச்சு திணறியும் படுகாயமடைந்தனர். அவர்களில் 10 பேர் முதலில் உயிரிழந்த நிலையில் தற்போது பலி எண்ணிக்கை 11ஆக அதிகரித்திருக்கிறது. இதனிடையே 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்திற்கு முழுக்க பொறுப்பு மாநில அரசு என பாஜக குற்றம் சாட்டியிருக்கிறது. ஏனென்றால் இதற்கான முன்னெடுப்பு நடவடிக்கையில் அரசு தோல்வியடைந்ததாகவும் இந்த துயர சம்பவத்திற்கு ஆளும் அரசை காங்கிரஸ் அரசை பொறுப்பேற்க வேண்டும் என்று பாஜக குற்றம் சாட்டியிருக்கிறது. தீபாவளி கொண்டாட்டம் போன்ற பெரும் மகிழ்ச்சி மனநிலையில் இருந்த பெங்களூரு நகரம் கடும் துயரத்தில் ஆழ்ந்திருப்பதாக கர்நாடக மாநில பாஜக வேதனை தெரிவித்திருக்கிறது. போக்குவரத்து மாற்றம் தொடர்பான ஏற்பாடுகளையும் முழுமையாக செய்யவில்லை என்றும் விளம்பரத்திற்கான அவசர கதியில் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் இந்த துயர சம்பவம் ஏற்பட்டதாகவும் வேதனை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அலுவலக வேலை இருக்கும் நாளில் இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டதால் இது போன்ற விபரீதம் நிகழ்ந்துள்ளதாகவும் அவசர கதியில் விழா ஏற்பாடு செய்யப்பட்டதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்யாமல் தவறவிட்டதாகவும் இந்த சம்பவத்திற்கு ஆளும் அரசு முழு பொறுப்பு என பாஜக குற்றம் சாட்டியிருக்கிறது. இதற்கு கர்நாடக துணை முதலமைச்சர் TK சிவகுமார் இரங்கல் மற்றும் கவலை தெரிவித்திருந்தாலும் அதனிடையே மன்னிப்பும் கோரியிருக்கிறார். இருப்பினும் இந்த பலி பலருக்கு சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக ஆளும் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றே பரவலாக குற்றம் சாட்டப்படுகிறது. இது விளம்பரத்திற்காக அவசர கதியில் ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் ஒரு விடுமுறை தினத்தில் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தால் இது போன்ற அசம்பாவித சம்பவம் ஏற்படாமல் இருக்கும் என கூறுகின்றனர். மேலும் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆலோசனை நடத்தி காவல்துறையினர் ஒரு அறிவுறுத்தலின் பேரில் அந்த பகுதியில் மக்கள் கூடாத வண்ணம் பேரிகார்டு வைத்து அதன் பின் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் நேற்று கோப்பையை வென்றவுடன் அடுத்த நாளை ஒரு விளம்பரத்திற்காக இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் ஒரு பரவலாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த நிலையில் இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் 11 பேர் உயிரிழந்திருப்பது ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனிடையே மைதானத்திற்கு வெளியே ஒரு துயர சம்பவமும் மைதானத்திற்குள்ளே ஒரு வெற்றி கொண்டாட்டமும் நிகழ்ந்திருப்பது ஒரு சர்ச்சையையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த துயர சம்பவத்தில் 11 பேர் உயிரிழந்த நிலையில் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி விவரங்களுக்கு நன்றி அன்வர்.